ஓம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 30/4/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். மாலை 4:19 வரை, பின்பு மிருகசீரிஷ நட்சத்திரம். இன்றைய திதி வளர்பிறை திருதியை திதி பிற்பகல் 2:14 வரை, பின்பு சதுர்த்தி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று அட்சய திருதியை. இன்று பொன்பொருள் வாங்க சிறந்த நாள். பொன்பொருள் வாங்க முடியாதவர்கள் ஒரு பாக்கெட் மஞ்சள் மற்றும் ஒரு பாக்கெட் கல் உப்பு வாங்கினாலே மிகவும் நல்லது. நல்ல நேரமும் சுப ஓரைகளும். காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்ட காலம் காலை 7:30 9 வரை. குளிகை காலம் 10:30 பிற்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சுக்கிரன் புதன் ராகு சனி. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றுள்ளார். எனினும் உங்களுக்கு பிரச்சனை ஏதும் இல்லை. பூமி சம்பந்தமான தொடர்புகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனுடன் புதன் ராகு சனி இணைந்துள்ளார். ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் குருவுடன் சந்திரனும் இணைந்துள்ளதால் கஜகேசரி யோகம் உண்டு. திடீர் தனவரவு உண்டாகும். எதிர்பாரா விதமாக திடீரென்று உங்களுக்கு உங்களது நண்பர்கள் மூலமாகவோ அல்லது குடும்பத்தினர் மூலமாகவோ திடீர் தனவரவு வந்து சேரும். வியாபாரத்தில் உங்களுக்கு தனலாபம் உண்டாகும். சற்றே சோம்பல் மறதி வந்து சேரும். எதிரி தொல்லைகளால் சற்று மனதிற்கு சங்கடங்கள் சற்று நேரிட்டாலும் அதையெல்லாம் நீங்கள் கண்டு கொள்ளாமல் இருப்பது நல்லது செய்யும். உறவினர்களின் வருகையும் சற்று விரைய செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். இன்று அலுவலக பணிச்சுமை செய்ய முடியாமல் சற்று தடுமாற்றம் கொள்வீர்கள். வியாபார நிமித்தம் அலைச்சல்களும் உண்டாகும். தனவரவும் வந்து சேரும். வியாபாரிகளுக்கு இன்று சிறப்பான நாளாக இருக்கும். வாகன சம்பந்தமாக சற்று விரைய செலவுகள் வரலாம். மறதி நோய் சற்று அலட்டும். எனினும் கவலை வேண்டாம். இன்று உங்களுக்கு மனதிற்கு பிடித்த உறவினர்களையோ அல்லது நண்பர்களையோ சந்திப்பதன் மூலம் நீங்கள் நினைத்தது நடக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கல்வி சம்பந்தமாக பயணங்கள் உண்டாகும். பிள்ளைகளுக்காக கல்வி சம்பந்தமாக செலவுகள் வந்து சேரும். மனைவிக்கு பிடித்தமான பொருள்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். குடும்பத்தில் பெரியவர்களுடன் ஆன்மீக சுற்றுலா பயணம் செய்வதற்காக ஏற்பாடுகளை செய்வீர்கள். குடும்பத்தில் பெரியவர்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் தனவரவு மிக்க நாளாகவும் உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே குருவுடன் சந்திரனும் இணைந்துள்ளார். கஜகேசரி யோகம் உண்டு. கல்வி தேர்வுகளில் சிறந்து விளங்குவீர்கள். கல்வி சம்பந்தமாக பயணங்களில் வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்விக்கு தகுந்தாற்போல் வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உயர்கல்விக்காக வெளியூர் வெளிநாடு செல்வீர்கள். அதற்கான தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பூமி சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதற்காக வெளியூர் வெளிநாடு பயணங்கள் கை கொடுக்கும். ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடன்
புதன், ராகு, சனி இணைந்துள்ளார். உங்களது ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் பூமி லாபம் உண்டு மற்றும் பிரயாணங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டு. தாயார் வழி அனுகூலமான பலன்களும் வந்து சேரும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். சகோதர வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். சகோதரர்களுக்காக எடுத்த கடனை அடைக்கக்கூடிய பிரச்சனை ஏற்பட்டு விலகும். அதை நீங்கள் சாதகமாக அடைத்து விடுவீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். ஆலய திருப்பணிக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள். ஆன்மீக தேடுதல்கள் அதிகமாகும். வியாபாரம், தொழில் நன்றாகவே இருக்கும். உணவு சம்பந்தமான தொழில்களில் லாபங்கள் அதிகமாகவே இருக்கும். பெண்களால் இன்று பாராட்டுகள் கிடைக்கும். பெண்களுக்கு இன்று தனவரவு அதிகமாக இருக்கும் நாளாக அமையும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு திடீர் வேலை வாய்ப்பு கிடைக்கும் மற்றும் இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அதற்கான செய்தியும் வந்து சேரும். திடீரென்று உறவினர்களின் வருகையும் உண்டாகும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் எழலாம். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பொருள் உங்களது கைக்கு வந்து சேரும். மனைவி வழி சொத்து உங்களுக்கு கிடைக்கும் விதமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். நாட்பட்ட காரியத்தை, தடைப்பட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இன்று பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். வியாபார நிமித்தம் பயணங்களால் இன்று அனுகூலமான பலன்கள் உண்டாகும். அரசியலில் செல்வாக்கு உயரும். கொடுத்த வாக்கையும் நிறைவேற்றுவீர்கள். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இன்று குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் கூட்டுத் தொழிலில் லாபம் அதிகமாகும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு தசமஸ்தானத்தில் உள்ளார். அத்துடன் சுக்கிரனும் ராகுவும் சனியும் இருப்பதால் அரசு சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அரசு வேலை வாய்ப்புக்காக ஏற்பட்டிருந்த முயற்சிகளும் அதற்காக கொடுத்திருந்த பணம் சம்பந்தமான பிரச்சனைகள், பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கடைசியில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றியாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கடன் தொல்லைகள் சற்று அதிகமாக இருந்தாலும் அதை கொடுக்கும் விதமாக உங்களுக்கு பிறரின் உதவியால் அந்த கடனை அடைப்பீர்கள். பூமி சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். குடும்பத்தில் தந்தையாருடன் வாக்குவாதம் செய்வீர்கள். குடும்ப உறவினர்கள் வழி சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்து கொள்ளவும். இன்று புதிய முடிவுகளை எடுப்பீர்கள். நண்பர்களுடன் கூட்டு முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கட்டிடக் கலைஞர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் சிறப்பான நாளாக இருக்கும். இன்று திடீர் தனவரவு உண்டாகும். ஆலய திருப்பணிக்காக உங்களை அர்ப்பணிப்பீர்கள். ஆன்மீக தேடுதல்களும் அதிகமாகவே இருக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றி பெறும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று சாதகமான பலன் கிடைக்கும். நீண்ட நாட்களாக மனதில் ஏற்பட்ட ஆசைகள், அது மண்ணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆசைகள் நிறைவேறும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் உங்களது கைக்கு வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். வங்கி சம்பந்தமான பணிகளில், அரசு சம்பந்தமான பணிகளில் ஈடுபட்டவர்களுக்கு இன்று இடம் மாற்றம், தொழில் மாற்றம் மற்றும் சொந்த ஊருக்கு மாற்றல் வாங்குவது சம்பந்தமாக இது போன்ற பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அனுகூலமான பலன்களும் வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக எடுத்த கடனை கொடுத்து விடுவீர்கள். அதற்கான உதவியும் கிடைக்கும். மேல் படிப்பிற்காக வெளியூர், வெளிநாடு பயணங்கள் செய்ய வேண்டிய வாய்ப்புகளும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு உயர்கல்வி படிப்பதற்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். இன்று மனைவி வழி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதற்கான இனிப்பான செய்தியும் வந்து சேரும். கடல் கடந்து பயணங்கள் செய்வீர்கள். வியாபார நிமித்தம் செய்யும் பயணங்களால் எதிர்பார்த்த தனவரவு கிடைக்கும்.
புதிய நண்பரை சந்திப்பீர்கள். அதனால் உங்களுக்கு தொழிலில் விரிவுபடுத்துவதற்கான யோசனையும் உருவாகும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த குடும்ப உறவினர்களோ அல்லது உங்களுக்கு நெருக்கமானவர்களோ உங்களை வந்து சந்திப்பார்கள். காணாமல் போன பொருட்கள் சம்பந்தமாக உங்களுக்கு செய்தி கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவுடன் இணைந்துள்ளார். குருவும் உச்சமாகி உள்ளார். இன்று தனவரவு அதிகமாக இருக்கும். தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த தனவரவு கிடைக்கும். பெண்களால் ஏற்பட்ட மன வருத்தம் விலகும். குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகளுக்கு தீர்வு உண்டாகும். பூமி லாபம் உண்டு. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். உணவு சம்பந்தமான தொழில்களில் அதிகமான லாபம் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். பூமி சொத்து சம்பந்தமாக, வயல் சம்பந்தமாக மற்றும் பூமியில் விளையும் விளைபொருள்கள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே பண சம்பந்தமாக பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். இன்று தொட்டது துலங்கும். இன்று சுப செலவுகள் அதிகமாகவே இருக்கும். தொழிலில் வியாபாரத்தில் பல வகையிலும் உங்களுக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம். இன்று உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வதில் கவனம் தேவை. இன்று திடீர் தனவரவும் உண்டாகும். நண்பர்களுடன் இணைந்து இனிய பயணம் மேற்கொள்வதால் மனதிற்கு நிம்மதி பிறக்கும். நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்த நபர் உங்களை தேடி வருவார். அலுவலக பணிச்சுமை சாதகமான பலனாக இருக்கும். எழுத்துப் பணிகளில் ஆர்வம் அதிகமாகும். கலைத்துறையில் முன்னேறுவீர்கள். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். புதிய பொறுப்புகளுக்கான போட்டி மனப்பான்மை உண்டாகும். எதிரி தொல்லைகள் முறியடிக்கப்படும். உங்களுக்கு மறைமுக எதிரிகளால் சற்று பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். வீண் வாக்குவாதத்தை தவிர்த்து விடவும். புதிய முயற்சியில் நண்பர்களுடன் இணைந்து ஈடுபடுவீர்கள். வியாபாரம் செழிப்பாக இருக்கும். பூக்கட்டும் வியாபாரம், உணவு சம்பந்தமான, இனிப்பு சம்பந்தமாக, பால் சம்பந்தமாக, நீர் சம்பந்தமாக, பணம் சம்பந்தமாக, பூமியில் விளையும் விளைபொருள்கள் சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். வண்டி வாகனம் வாங்குவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கொடுத்த கடனை திரும்ப அடைப்பீர்கள். அதாவது வாங்கின கடனை திரும்ப அடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும். நகை கடன் தீர்ப்பதற்காக கடன் உதவியும் கிடைக்கும். வீட்டில் பெண்களின் நகைகளை அடகு வைத்து எடுக்க முடியாமல் இருக்கும் உங்களுக்கு அதை எடுப்பதற்கான உதவியும் வந்து சேரும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். சிம்மராசி என்பர்களே, ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உங்களது ராசிநாதன் ராசிக்கு தசமஸ்தானத்தில் குருவுடன் சந்திரனும் இணைந்துள்ளார். குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம் உண்டு. இன்று வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். திடீர் தனவரவு உண்டாகும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பணிச்சுமைகள் விலகும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். பதவி உயர்வு சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். குடும்பத்தில் சுபகாரியங்களுக்காக அலைச்சல்களும் விரைய செலவுகளும் உண்டாகும். சுப செலவுகளும் உண்டாகும். பெண் பிள்ளைகளால் இன்று சுப செலவுகள் வந்து சேரும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. பெண்களுக்கு தாய்மாமன் உறவு முறையால் இன்று அனுகூலமான பலன்களும் உண்டாகும். எதிர்பார்த்த தனவரவும் உண்டு. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். திடீரென்று காதல் திருமணம் கைகூடும். அதனால் வீட்டை விட்டு வெளியேறும் சூழ்நிலையும் உருவாகும். பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடும் வாய்ப்பும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக சொத்து தர்க்கம், பூமி தர்க்கம், குடும்பத்தில் ஏற்பட்ட கலகங்கள் இவை அனைத்திற்கும் தீர்வு உண்டாகும். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். கடல் கடந்து பயணங்கள் செய்வீர்கள். கல்வி சம்பந்தமாக எடுத்த கடனை அடைப்பீர்கள். திடீரென்று வீடு வைப்பது சம்பந்தமாக பணத் தேவைகள் பூர்த்தியாகும். திடீர் தனவரவும் உண்டாகும்.
இன்று ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறும். நீண்ட நாட்களாக வயிற்று உபாதை மற்றும் கண்ணரம்பு சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முன்னேற்றம் உண்டாகும். அதற்கான மருத்துவ உதவியும் தேவைப்படும். கலைத்துறை சம்பந்தமாக சட்டத்துறை சம்பந்தமாக இன்று வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். வாகன சம்பந்தமாக பொது வாகனம் எடுப்பது சம்பந்தமாகவோ வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று லாபம் அதிகமாகவே இருக்கும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபம் உண்டாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். பங்கு சந்தை இது போன்ற ஷேர் மார்க்கெட்டிங் இது போன்றவற்றில் லாபங்கள் அதிகமாக இருக்கும். திடீரென்று நண்பர்கள் உதவியுடன் வீடு கட்டும் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். கட்டடப் பணிகள் அல்லது நீங்களே வீடு வைப்பது தடங்கலாகி நின்று போகும்போது அதற்கு உதவியாக உங்களது நண்பர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுக்காக இன்று அதிகமாக செலவு செய்வீர்கள். மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் புதன் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு சனியுடன் இணைந்துள்ளார். ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் குருவுடன் சந்திரனும் இணைந்துள்ளார். இன்று எதிர்பார்த்த உதவிகள் உங்களது தந்தை வழி உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளும் உண்டாகும். தந்தையால் ஏற்பட்ட கலகங்கள் மாறும். பூமி சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். சட்டத்துறையில் கேஸ் வழக்குகள் இருப்பின் சாதகமான பலன் கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக எடுத்த கடனை அடைப்பீர்கள். கல்விக்காக உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் வந்து சேரும். இன்று துணிச்சல் அதிகமாகவே இருக்கும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். கட்டிடத் தொழில் செய்யும் அன்பர்களுக்கும் மற்றும் வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் வாகன உதிரி பாகங்கள் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று லாபம் அதிகமாகவே இருக்கும். வியாபார நிமித்தம் வெளிநாடு தொடர்பால் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட பொருள் உங்களது கைக்கு கிடைக்கும். மறைந்த பொருள் அல்லது மறைந்து போனவர்கள் பற்றிய செய்தி கிடைக்கும். மறைந்து போனவர்கள் என்றால் குடும்பத்தை விட்டு விலகி காணாமல் போனவர்கள் பற்றிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட கால கடன் பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே இன்று பணப்பிரச்சனைகளுக்காக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். மனைவி வழி சொத்து தர்க்கங்கள் தீர்ந்து சொத்து கைவரும் யோகமும் வந்து சேரும். பெண் பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்வீர்கள். சுப செலவுகள் குடும்பத்தில் உண்டாகும். ஆண் பிள்ளைகள் வழி மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சற்றே மனதிற்கு நிம்மதி அளிக்கும். அலுவலக பணிச்சுமை மூலம் சற்றே மனதிற்கு இருந்த வருத்தங்கள் மாறிவிடும். இன்று சாதகமான பலனாகவும் இருக்கும். உங்களது மேலதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். வண்டி வாகனம் சம்பந்தமாக எடுத்த கடனை அடைப்பீர்கள். புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். நண்பர்களுடன் இணைந்து கூட்டு தொழிலில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். கட்டட கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும். பூமி சம்பந்தமாக விற்பது வாங்குவது, இடம் விற்பது வாங்குவது மற்றும் வாகனம் விற்பது வாங்குவது போன்ற தொழில் செய்பவர்களுக்கு இந்த இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சுபமாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் எதிலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் ராகு சனியுடன் இணைந்துள்ளார்.
ராசிக்கு 8ஆம் இடத்தில் குருவுடன் சந்திரனும் இருப்பதால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. எனினும் குருவும் இணைந்து இருப்பதால் சந்திராஷ்டமம் உங்களுக்கு பெரிதாக பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பில்லை. எனினும் வார்த்தைகளில் கவனம் தேவை. அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். உடலில் சற்று அசதிகள் உண்டாகும். தேவையில்லாமல் கோபித்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் தேவையில்லாமல் கலகங்கள் செய்வீர்கள். பணங்கள் இன்று அதிகமாக செலவாவதால் அதனால் மன வருத்தம் கொள்வீர்கள். தேவையில்லாத விரைய செலவுகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அலைச்சல்களும் பயணங்களால் உங்களுக்கு உண்டாகும். உடலில் அசதி, திடீர் மறதி நோய் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களுடன் தேவையில்லாமல் கலகங்கள் செய்வீர்கள். குடும்பத்திலும் மனைவியுடன் தேவையில்லாமல் கலகங்கள் செய்வீர்கள். சகோதரர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். சட்டம் சம்பந்தமான பிரச்சனைகளில் உங்களுக்கு இன்று அவ்வளவு சிறப்பான பலன்கள் கிடைக்காது. புதிய முயற்சியில் ஈடுபட வேண்டாம். பயணங்களை தேவையில்லாமல் செய்யவும் வேண்டாம். உடல் நலனில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று மனதிற்கு நிம்மதியை குறைக்கும். அலுவலகத்தில் மறைமுக எதிரிகளால் சற்று மனதிற்கு நிம்மதியும் குறையும். பூமி லாபம் உண்டாகும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் லாபங்கள் அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை அலட்டும். தேவையில்லாத எண்ணங்களும் உங்களை சுற்றி சுற்றி வரும். அதனால் இன்று தூக்க கலக்கம் உங்களுக்கு உண்டாகும். உடலில் ஒருவித சோர்வுகளும் உண்டாகும். குடும்பத்தில் பெரியவர்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். உங்களுக்கே கூட மருத்துவ உதவி தேவைப்படலாம். மனைவியுடன் தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் ஈடுபடுவீர்கள். இன்று உங்களது வாக்கை தேவையில்லாமல் பிரயோகிக்கவும் வேண்டாம். மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாக கோவிலுக்கு செல்வது உங்களுக்கு நல்லது செய்யும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களுடன் சற்று அனுசரணையுடன் நடந்து கொள்வது நல்லது. அரசு அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளின் தொல்லைகளும் சற்று அதிகமாக இருக்கும். அது சம்பந்தமாக பயணங்களும் உண்டாகும். எனினும் கவலை வேண்டாம். வியாபாரிகளுக்கும் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று முன்னேற்றம் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். தொட்டது துலங்கும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி கிடைக்கும். வாகனங்களில் அடிக்கடி மாற்றங்கள் பழுது பார்க்கும். செலவுகளும் சற்று வந்து சேரும். பெண்களால் சற்று பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு லாபம் அதிகமாகும். முரட்டுத்தனமான உங்களது பேச்சு மற்றவர்களின் மனதிற்கு சற்று வருத்தத்தை அளிக்கும். உங்களது கோபமான பேச்சும் உங்களது கோபமான நடவடிக்கைகளால் உங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படும். உங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சற்று மன வருத்தம் உண்டாகும். அலுவலக பிரச்சனைகள் சாதகமாக அமையும். அலுவலகம் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கட்டட கலைஞர்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகளும் லாபங்களும் அதிகமாகும். சந்தான சௌபாகியம் உண்டாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பரிசு பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று உங்களால் ஆதாயம் உண்டாகும். அனைவருக்கும் நல்ல வழிகாட்டியாக இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருக்க மாட்டீர்கள். பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். லாபம் கிடைக்கும். தொழிலை பற்றி யோசனை செய்வீர்கள். வண்டி வாகனம் சம்பந்தமாக வாங்குவது சம்பந்தமாக இன்று பேச்சுகள் உண்டாகும். வாங்க முயற்சியும் செய்வீர்கள். அதற்கான தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். இனிமையாக பேசுவீர்கள். கவர்ச்சிகரமாக நடந்து கொள்வீர்கள். இன்று பெண்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். தொழிலில் உங்களுக்கு லாபம் அதிகமாகும். தாய்மாமன் உறவு முறையில் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகும். ஆதாயம் வந்து சேரும். பூமி சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்த்த உதவியும் நண்பர்களின் ஆதரவும் உண்டாகும். பயணங்களால் வெற்றி கிடைக்கும்.
திடீர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். சகோதரர் வழியில் ஏற்பட்ட கலகங்கள் தீரும் விதமாக இருக்கும். தந்தையால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. அரசியலில் ஜொலிப்பீர்கள். அரசியலில் புதிய பதவி சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். திடீர் ஆதாயம் உண்டு. பூமியில் விளையும் விளைபொருள்களால் லாபம் அதிகமாகும். தொழில் வியாபாரம் விரிவுபடுத்துவதற்காக தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். புதிய தொழில் செய்ய யோசனையும் உருவாகும். வீடு வாங்குவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். தாயார் வழி அனுகூலமான பலன்கள் உண்டு. சொத்து சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை தரும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். காலை முதல் உங்களுக்கு சற்று சோர்வு அனுபவப்படும். உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. உடல்நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். குடும்பத்தில் ஒருவருக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். அது பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது பெற்றவர்களாக இருக்கலாம், வீட்டில் பெரியவர்களாக இருக்கலாம். மருத்துவ செலவுகள் வந்து சேரும். சாதனைகளுக்காக பரிசுகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். திடீரென்று பயணங்களால் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு. நீண்ட நாட்களாக காத்திருந்த சுபசெய்தியும் தனவரவும் உண்டாகும். தொழில் நிமித்தம் நீங்கள் எதிர்பார்த்த புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்று வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். திடீரென்று வெளிநாடு பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். அசையா சொத்து வாங்குவது சம்பந்தமாக குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். வாகன சம்பந்தமாக புதிய பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். வாகனம் விற்பது வாங்குவது சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக, பணம் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு இன்று அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவி திடீரென்று உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். இன்று அரசியலில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தொழிலில் சாதிப்பீர்கள். தொழில் நிமித்தம் பயணங்களால் தனலாபம் உண்டாகும். பூமி சம்பந்தமான தொழிலில் எதிர்பார்த்த லாபம் அதிகரிக்கும். பெண்களால் இன்று உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் விதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு இன்று எதிரிகளின் தொல்லைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். மனதிற்கு பிடிக்காத செயல்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். மேலதிகாரிகளின் தொல்லைகள் நீங்கும். இன்று எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். சொத்து தர்க்கம் தீரும். தாயாரால் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். இடுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று அலட்டும். கால் சம்பந்தமாக, இடுப்பு சம்பந்தமாக, நோய் சம்பந்தமான பிரச்சனைகளால் சற்று மனதிற்கு நிம்மதி குறையும். திடீரென்று தன ஆதாயம் உங்களுக்கு வந்து சேரும். குடும்ப உறவினர்கள் வழி சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். தடைபட்ட காரியங்கள் யாவும் இனிதே வெற்றியாகும். நீண்டகால கனவுகள் பலிக்கும். மனதில் நிம்மதி பிறக்கும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரனுடனும் ராகுவுடனும் புதனுடனும் இணைந்து உள்ளார். ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குருவுடன் சந்திரனும் இணைந்துள்ளார். பயணங்களால் வெற்றியுண்டு. நினைத்த காரியங்கள் யாவும் உங்களுக்கு எளிதே நிறைவேறும். நீண்ட காலமாக ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும். அது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடுவார்கள். மனைவியால் சற்றே பாதிக்கப்படுவீர்கள். குடும்ப சுகம் அடிக்கடி உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கும். உங்களது சுயநலத்தால் பலவிதமான இன்னல்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சகோதரர்களுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். உங்களது சொத்துக்களையே நீங்கள் பிறருக்கு கொடுக்கும் அளவிற்கு உங்களுக்கு மனத்தடுமாற்றம் உண்டாகும். அது உங்களது உறவினர்களோ அல்லது சகோதரர்களோ உங்களிடம்
மிகவும் நைசாக பேசி அதை அபகரித்து விடுவார்கள். நீங்களும் அவர்கள்தான் எனக்கு எல்லாமே என்று நினைத்து குடும்பத்தில் உள்ள மனைவியையோ குழந்தைகளையோ கவனிக்காமல் பிறருக்காக பிறரது பேச்சை கேட்டு சொத்துக்கள் கொடுக்கும் சூழ்நிலையும் உங்களுக்கு வந்து சேரும். ஏமாளியாக இருப்பீர்கள். குடும்பத்தில் சுயநலமும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நிலையற்ற மனமும் உங்களுக்கு உண்டு. திடீரென்று பிறரால் பயம் கலர்ந்த ஒருவித பதட்டம் உங்களுக்கு அடிக்கடி உண்டாகும். ஆனால் சில சமயம் மனைவி சொல்லே மந்திரம் என்று கூறி இருப்பீர்கள். குடும்பத்திற்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். சொத்து வழக்குகள் சம்பந்தமாக பிரச்சனை சற்று உங்களுக்கு மனதிற்கு பாரமாக இருந்தாலும் இந்த முறை கேஸ் வழக்குகள் யாவும் உங்களுக்கு வெற்றியாகவே இருக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் மனைவி வழி உங்களுக்கு சொத்துக்கள் வரக்கூடிய பாக்கியமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு நீண்ட கால கனவுகள் பலிக்கும். வீடு வாங்குவது சம்பந்தமாக நிலம் வாங்குவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். தந்தையார் வழி ஏற்பட்ட கலகங்கள் தீரும். பேச்சாற்றல் திறமை உண்டாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். பூமியால் கால்நடைகளால் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். வாகனங்களுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கட்டடத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் நிமித்தம் பயணங்கள் உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். ஒரு விதமான மந்தத்தன்மையால் பாதிக்கப்படுவீர்கள். உடல்நிலையில் அக்கறை கொள்வது நல்லது. கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு சுக்கிரன் புதனுடன் இணைந்துள்ளார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருவுடன் சந்திரனும் இணைந்து உள்ளதால் தாயார் வழி ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கும். தாயாரின் சொத்து சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். அதே சகோதரர்களின் கலகத்துடன் சற்றே நிம்மதி குறையும் விதமாகவே பேச்சுவார்த்தை நடக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் சற்றே தள்ளி போகும். வாழ்க்கையில் துன்பங்கள் சற்று அதிகமாகவே உங்களை அலட்டிக்கொண்டே இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போதும் ஆர்வம் இருக்காது. கல்வி சம்பந்தமாக இடைஞ்சல்கள் அடிக்கடி வர வாய்ப்பு உண்டு. உங்களது பிள்ளைகள் படிக்காமல் சற்று முரண்டு பிடிப்பதால் உங்களுக்கு மன வருத்தம் உண்டாகும். கல்விக்காக எடுத்த கடன் ஒரு சிலருக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஒரு சிலருக்கு படிப்படியாக முன்னேற்றம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். திடீர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. திடீரென்று கெட்ட பெயர் வராமல் பார்த்து கொள்ளவும். நண்பர்களிடையே கலகங்கள் வராமலும் பார்த்து கவனமாக இருக்கவும். எதை செய்யவும் அஞ்ச மாட்டீர்கள். செய்துவிட்டு கவலைப்படாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். பெண்களிடம் சற்றே தரக்குறைவாகவே நடந்து கொள்வீர்கள். பெண்களிடம் கோபித்து கொள்வீர்கள். உங்களது வீட்டை விட பிறரிடம் உங்களுக்கு அதிகமாகவே ஈடுபாடு இருப்பதால் குடும்பத்தில் மனைவியுடன் கலகம் செய்வீர்கள். இன்று எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். அலுவலகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். மேலதிகாரிகளுடன் இன்று முறைத்து கொள்வீர்கள். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் சற்றே அமைதியாக செல்வதே உங்களுக்கு நல்லது. தனவரவு அதிகமாகவே இருக்கும். கால்நடைகளால் ஆதாயம் அதிகமாகும். விவசாய விளைபொருள்களால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். வியாபார விஷயமாக அலைச்சல்கள் உண்டாகும். தனவரவும் அதிகமாகும். பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். தாயார் வழி எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். தந்தையாரிடம் ஏற்பட்ட மன வருத்தம் விலகும். பெண்களுக்கு இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். குடும்ப உறவினர்களின் வருகையும் சுப பேச்சுவார்த்தைகளும் குடும்பத்தில் உண்டாகும். கற்ற கல்விக்கு தொடர்பு இல்லாத தொழில் பார்க்க வேண்டிய சூழ்நிலை குடும்பத்திற்கு ஏற்படும். கடல் கடந்து பயணம் செய்வதற்கான உதவியும் கிடைக்கும். உயர்கல்வி சம்பந்தமாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரனுடன் இணைந்து உள்ளார்.
சகோதரர்களிடம் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். எனினும் அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு உண்டாகும். சகோதரர்களால் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் பலிக்கும். உங்களது ராசியிலேயே சுக்கிரன் உச்சம் பெற்றுள்ளார். குரு உங்களது ராசிநாதன் குரு உச்சம் பெற்றுள்ளார். இரண்டும் பரிவர்த்தனை. மற்றும் உங்களது ராசியிலேயே புதன் ராகு சனி இருப்பினும் உங்களுக்கு உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று இருந்து கொண்டே இருக்கும். தேவையில்லாத மனக்கவலைகளும் தேவையில்லாத மனபாரங்களும் உங்களுக்கு இருக்கும். அலுவலக பணிகள் சம்பந்தமாக உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி தரும். வெளிநாடு வெளியூர் தொடர்பால் எதிர்பார்த்த லாபங்களும் புதிய வாய்ப்புகளும் உண்டாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கும் காவல்துறையில் உள்ளவர்களுக்கும் இராணுவத்துறை மற்றும் தீயணைப்பு படை வீரர்கள் சீருடை அணிந்த அரசு தொழிலாளர்களுக்கெல்லாம் இன்று புதிய செய்திகள் வந்து சேரும். இடமாற்றம் சம்பந்தமாக பதவி மாற்றம் சம்பந்தமாக அனுகூலமான பலன் நினைத்தது நிறைவேறும் விதமாகவே செய்து வரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு விஷயமாக வெளியூர் தொடர்புகள் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். உங்களது பிள்ளைகளை நினைத்து கவலைப்படுவீர்கள். பிள்ளைகளால் சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். மனதில் இருந்த சங்கடங்கள் மறையும். கல்வி சம்பந்தமாக திறமைகள் வெளிப்படும். உங்களுக்கு திடீரென்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த தன உதவியும் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். கல்வி சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கும் மருத்துவ சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று சாதகமான பலனும் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். அரசியலில் உள்ளவர்களுக்கு பொது பொறுப்புகள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். திடீரென்று குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கடன் சம்பந்தமாக பிரச்சனைகள் சற்று மனதிற்கு வருத்தம் அளிக்கும். எனினும் புதிய தொடர்பால் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். நண்பர்களின் உதவியுடன் கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். நீண்ட காலமாக வராமல் இருந்த பணம் கைக்கு வரும். சொத்து தர்க்கம் உங்களுக்கு குடும்பத்தில் விலகும். மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். பயணங்களால் வெற்றியும் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். நீண்ட தூர பயணத்தால் வெற்றி உண்டாகும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.